Hey Amis, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அடிக்டட் டு யூ பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் நம்ம இதுவரை பார்த்தோன்னா டேவாங் அப்படியே டொம்முன்னு உங்களுக்கு கீழே போட்டிருப்பான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்தபடியே டேவாங் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் முடிச்சேன், வாங்க பார்க்கலாம். எங்க நில்லுங்க, அவங்கள தான் எதுக்கு என்ன கீழே போட்டிங்க? அப்புறம் ஏன் நீங்கள் என்னை பிடிச்சிங்க சொல்லுங்கள். இதில் வேற டெட்டால் ஊற்றி கை கழுவணுமாமே. டெட்டாலு நான் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா உங்களுக்கு? நிறுத்து, அதான்லாம் எடுத்துட்டு இல்லை, கிளம்பு, டைம் ஆச்சு. என்ன கிளம்பு? அப்புறம் உங்களுக்கு தோசை யார் உங்கள் அப்பா வந்து ஊற்றி கொடுப்பாங்க? இருங்க, சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் போகிறேன். ஓகே, ஒன்றும் இங்கேயே தங்க போகிறது இல்லை. டோமரு காலில் அடிபட்டுருங்களே, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். என்ன பார்த்துக்க, எனக்கு தெரியும்னு உன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறது. போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்து ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா வீடு தேடி வந்த விருந்தாலேயே நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், தெரியுமா? அதான் தெரியுதே, நீ பார்த்துக்கிற லட்சணம். நாயை வெட்டி விடுறேன், இங்கே வா. உனக்கு இன்னும் அடி கொடுக்கவே இல்லை, மறந்துட்டேன். வாடி. ஐயோ, இது வேறு தெரியாமல் சொல்லிட்டேனே. இருங்க, அதான் அதுக்கு பொதுவாக என்னை கீழே போட்டிங்கல்ல, அது வேற இது வேற. நான் கீழே போட்டது உன்னை புடியாமல் கீழே போட்டேன். இன்னும் நான் உன்னை அடிக்கவே இல்லை. இப்போ நீனா வரியா, நானா வந்து புடிக்கிட்டா? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்னால் ஓடவும் முடியாது, ப்ளீஸுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓடினா அது மட்டும் எப்படி ஓடினேன்? அது நீங்கள் துரத்தி வரீங்கன்னு பயத்தில் ஓடி வந்துட்டேன். ஐயடா, சரிங்க வா. நான் வரமாட்டேன், நான் கியூட்டுன்னு நினைப்பா? காதை திருப்பி போடுவேன். போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரை பாயிண்ட் பண்ணுறான். பார்த்தா டேங் உடச்சி கிளாஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு. நான் எதுக்கு க்ளீன் பண்ணும்? நீங்கள் தானே உடச்சிங்க, நீங்களே க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது டேங் அப்படியே உங்கள் தாவணியை பிடிச்சி இழுக்கிறான். என்ன? இல்லை, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எப்படி அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. தொன்னு பேசிகிட்டு இருந்தது யாரு? நீனா நானா? அது நான் பேசினா நீங்கள் போட்டு உடைப்பீங்களா எல்லாத்தையும்? ஆமாம், உடைப்பேன். போ இதெல்லாம் பெருக்கு. சரி, பெருக்குறேன். அப்போ நான் பெருக்குனா தோசை யார் ஊற்றுவா? வேற யாரு? நீ தான் ஊற்றணும். வேற என்ன உங்கள் அப்பா நான் வந்து ஊற்றுவா? ஓடி. என்னை வேலை வாங்கிட்டே இருக்கான். என்னை பார்த்து அவங்களுக்கு என்ன வேலைம்மா? என்ன சொல்லு. இருங்க, என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு வேலைக்காரி மாதிரி தெரியுதா? ஆமாம், அதான் வந்த பூசிலே சொன்னேனே. அப்படியே வேலைக்காரி தேவையான 10 பொட்டும் பக்காவா ரெடி உனக்கு அப்படின்னு டேவாங்க சொன்னோன்னே நீங்கள் அப்படியே டேவாங்க பார்த்து முறைக்கிறீங்க. என்ன கோவா? பாடுறா, கோவப்படும் போது அழகா இருக்க. அப்படியா? எப்பயாச்சும் தோணுதே. ஐயா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். க்ளீன் பண்ணப்போ, அதான் தெரியுமே இந்த சிடுமூஞ்சி இப்படிலாம் பேசிடும். இருங்க, க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அதெல்லாம் எடுக்கும்போது தேங்க அப்படியே அவங்க கிட்ட வந்து, சரி இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தோசை ஊற்று. இல்லை, அதான் இவ்வளோக்கு க்ளீன் பண்ணிட்டேனே, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அடிபட்டுருக்கு, மறுபடியும் எதுக்கு கை காலெல்லாம் குத்திக்கிறதுக்கா? நான் பார்க்குறேன், நீ போ. அழுக்கு என் மேலே பாசம்லாம் வருதே. இதோ பாரு, கேரிங்க அப்படி இப்படிலாம் எதுவும் நினைக்காத. அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, எனக்கு ரொம்ப பசியுது, அதனால தான் உன்னை வட்டி விடுறேன். இந்த சிடு மூஞ்சி நான் எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில, ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் தோசை ஊற்ற போகிறீங்க. அப்போது டேங்க்கு ஒரு கால் வருது. ஸோ டேங்க் அந்த காலை பேசிட்டு அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. சோஃபா கிட்ட உட்காந்து அவன் ஷர்ட்டில் 2 பட்டனை கழட்டி தூக்கி விட்டுட்டு உட்காந்துருக்கான். இந்த கிச்சன் எல்லாம் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது. இது தெரிஞ்சிருந்தா நான் வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பேனே. இந்த பையன் எங்கே? எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஆச்சும் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேங்க டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்னது இது? கிச்சனை விட ஹாட்டாக இருக்கான். என்ன ஒரு தினிஸாக உட்காந்துருக்கான். இவனை பார்க்க எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. சேச்சி, அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது ஓயன். தப்பு. இல்லை தப்பு இல்லை, லைட்டாக பார்த்துக்கலாம். நான் பார்க்காததா அதையே பிடிச்சிட்டேன். பார்த்தா தப்பு இல்லை. ஐயோ, என் அழகு நல்லா பாதாம் பால் மாதிரி பலன்னு இருக்கான். பேசுகிறத பாரு, எல்லாக்கிட்டையும் நல்லா சமத்து குட்டி மாதிரி பேச வேண்டியது. ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன்னா எரிஞ்செறிஞ்சு விழுறானோ. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. லட்டு என்ன லுக்கு? இல்லை ஒன்றும் இல்லையா? சமைச்சிட்டியா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே உங்க கிட்ட நடந்து வரான். என்ன இது கிட்ட வரான்? ஐயோ, பேலன்ஸ் வேற மிஸ் ஆகுதே. ஒயன் நார்மலாக இரு. என்ன நடி? நான் உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், கிளியிற அதான் பார்த்தேனே நீ சமைக்கிறத. சமைக்க சொன்னால் என்னடி பார்த்துட்டு இருக்க? என் மூஞ்சில் ஏதாச்சும் எழுதிடுகா? நானா? உங்களையா? நான் ஏன் உங்களை பார்க்கணும்? நான் உங்களை பார்க்கவே இல்லை.
அப்போ நீ பார்க்கல? ஆமாம் பார்க்கல. இங்கே பாரு, என்ன பாரு, என்ன பார்த்து சொல். பார்க்கல? இல்லைங்க பார்க்கல. ஏன் பார்க்கல? அதான் குத்துகள் மாதிரி உட்காந்துருக்கேன்ல, பார்க்கணும்டி, நீயும் பார்க்கணும். நீ பார்க்குறத நான் பார்க்கணும், புரியுதா? நடி இது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி அவங்க இயர்ஸ் கிட்ட க்ளோஸாக வரான். வேணாம் பைத்தியம், என்ன வேணாம்? என்ன இப்போ தான் வரானா? எல்லாம் கனவா? இதனால நான் பைத்தியமாக ஆக போகிறேன். தோசை ஊற்றி சொன்னால் என்ன பண்ணுறீங்க? நடி எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கு. ஐயோ கருகிருச்சே. இல்லை இல்லை, அது அது இப்படி தான் இருக்கும், கருப்பு கலரில் இருக்குமா? என்ன கன்றாவையோ. ஆமாம் சுட்டு எடுத்துகிட்டு வா. என்ன லுக்கே, ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அவங்க தலையிலே வந்து கொட்டு வைக்கிறான். எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நீங்கள் மட்டும்தான் அடிப்பீங்களா? நான் அடிக்கட்டா? அடிச்சிருவியா? இங்க வா வா வந்து அடி. அது வந்து அடிக்க முடியலனாலும் கடிச்சு போடுவேன், பார்த்துக்கோங்க. என்கிட்டலாம் வச்சுக்காதீங்க. அடிங்க. என்ன கடிப்பியா? பல்ல வச்சு கையில் கொடுத்துருவேன், விட்டு வேலையை பாரு. டேய் மச்சான் டேங்க, என்னடா கடிக்கிறதும் அடிக்கிறதுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? ஏச்சி சானியா முச்சோனே, அது என் வீட்டு வேலைக்காரரா, அது ஒரு பைத்தியம். நான் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரி இல்லை. ஏன் கசின்னு சொன்னால் என்ன குறைஞ்சிருவீங்களோ? ஆமாம் குறைஞ்சிருவேன், போடி போ. என்னையவா கலாய்க்கிற? அதுவும் யாரோ ஒரு பையன் வேற காலில் இருக்கான், அசிங்கப்பட்டு விட்டானே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா கருப்பு கருப்பாக தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து டயம் கிட்ட வைக்கிறீங்க. இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க. நேடி பார்க்கவே ஆக்ரோஷமாக இருக்குது, இந்த கருப்பை வேற சாப்பிட சொல்கிற. என்ன கருப்பு? இப்படி தான் தமிழ்நாட்டிலலாம் தோசை ஊற்றுவாங்க, சாப்பிடுங்க. என்ன கருமமோ, இதை தின்னி எனக்கு ஏதாச்சும் ஆடிச்சுன்னு வச்சுக்க, எங்கள் அப்பா மாவில் ஒன்று அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறான். ஐயோ பாவம், கசக்குமே. என்னாலும் பரவாயில்ல, என்ன கலாச்சான்ல, வேணும் உனக்கு இதெல்லாம். வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன இது, என்னை விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க, இதில் ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இருக்கே, உண்மையை சொல்றீ? வருஷத்துலேயே ஊற்றிட்டியா என்ன உள்குத்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தா நீங்கள் என்ன இதுவும் சொல்லுவீங்க, அந்த இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. சரி சரி அதையும் எடுத்து ஊற்று. எல்லாம் உங்களுக்கு தான், இந்தாங்க சாப்பிடுங்க. நடி வெறும் குழம்பா ஊற்றிட்டுருக்க, மெயின் ஐட்டத்தை எடுத்து வை, எனக்கு வர பசிக்குது. வைக்கிறேன், உங்களுக்காக தானே எல்லாம் பண்ணேன், இருங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா 3 கருப்பு தோசை எடுத்து டேங்கிட்ட வைக்கிறீங்க. சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் கார சட்னி வச்சுருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இது 3 மஸ்ட்டு, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், இது என்ன ஏதோ கருப்பாக விகாரமாக இருக்குது, இதையா தீங்கணும்? ஆமாங்க, அதுதான் மெயினே, சாப்பிடுங்க. இல்லையே, இப்போ பண்ணுறது எதுவுமே சரியில்லையே. சரி சாப்பிட்றாரு, ரொம்ப பாசமாக சொல்கிற, உன்னை விட்டு என்னால் எப்படி சாப்பிட முடியும்? நீ ஒரு வாய் வாங்கிக்கோ. எனக்கு வேணாம், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். எப்போ வீட்டு எத்தனை மணிக்கு வந்தேன்? 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு வந்துட்டியா என்ன? சாப்பிடு. இல்லை எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? அப்போ இதில் ஏதோ இருக்கு அப்படி தானே? நடி பண்ண? என்ன பண்ண? இல்லைங்க, நான் எதுவும் பண்ணல. அப்போந்தா புடி சாப்பிடு. இல்லைங்க வேணாம் ப்ளீஸ். ஏன் வேணாம்? எதுக்கு வேணாம்? எல்லாம் கிடையாது, நீ சாப்பிட்ற. சொல்லு. சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்க கிட்ட வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ஓட்டி விட வரான். வேணாங்க ப்ளீஸுங்க, நான் ஒன்றுமே பண்ணல, நீங்களே சாப்பிட்டு பாருங்க. அதான் எதுவும் பண்ணலே, அப்புறம் என்ன தின்னு. சொல்லு. வேணாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன்னை அப்படியே விடுவேன். உன்னை விட்டுற மாதிரி இல்லை. சொல்றி. நான்லாம் வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே ஒரு கையால் உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறான். என்ன இடுப்பு பிடிச்சிட்டான்? ஐயோ எனக்கு வேணாங்க. ஐயா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. சொல்றி. சொல்லு. என் தங்கம் இல்லை, என் சமத்துல. சொல்றி அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே உங்களுக்கு ஊட்டி விடுறான். கசக்குது, ஏன் இப்படி பண்றீங்க? ஓஹோ, இந்த வேலை தான் பண்ணி வச்சிருக்கியா? நடி பண்ண? தோசையில் என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல, அது வந்து ஏதோ அதிகமாக ஆட் பண்ணிட்டேன் போல, அதான் கசக்குது. ஆமாம் கிளியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஹே ஓயன். கார்த்தி, நீங்கள் என்ன பண்ணுற?
அது நான் கேட்கணும். சாப்பாடு கொடுத்தோன்னே வீட்டுக்கு தானே வர சொன்னிச்சு அம்மா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? அது தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். என்ன எலவோ, இந்தா புடி. அன்ட்டு சாவி கொடுத்துட்டு முதல்ல வேமா வீட்டுக்கு வா. என்ன சாவி? அழியில் இருக்கு பைக்கு, அவனை யூஸ் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அங்கேருந்து போகும்போது, யாருக்கு வேணும் உன் பைக்கு? அதெல்லாம் எனக்கு வேணாம், ஹெட்டி கிளம்ப சொல்கிறீ. ஏன்? எதுக்காச்சும் தேவைப்படுங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்கடி அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வேணாம், போய் குட்டுவான் போகிறான். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்தா கார்த்தி கிளம்பிட்டான். ஐயோ, அவன் வேற போயிட்டானே. ஏங்க, அவன் போயிட்டான். ஆமாம், நல்லா அண்ணன் நட போட்டு நடந்து போனா அவன் போக தான் செய்வான். சரி வை, வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போ. சரி இருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இல்லை எனக்கு இது வேணாம். இல்லை அது நான் சும்மா பண்ணேன், இது நல்ல தோசை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தோசை எடுத்து வந்து டேவாங்கிட்ட கொடுக்குறீங்க. நான் இது வெள்ளையா இருக்கு. ஆமாம், இது வெள்ளை தோசை, சாப்பிடுங்க, இது நல்லா இருக்குமா? உன்னை நம்ப முடியாதே. இங்கே வா, வந்து சாப்பிட்டு காமி, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏங்க, அந்த அளவுக்கு நான் உங்களை பண்ணிடுவேன். சரி வாங்க, நானே சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை எடுத்து சாப்பிட்டு காட்டுறீங்க. பார்த்தீங்களா, சாப்பிட்டேன், இருங்க இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாப்பிட்டு நீங்கள் அதை எடுத்து டேங்க்கு ஊட்டி விட வரீங்க. ஏய் என்ன, எங்களுக்கு சாப்பிட்டுக்க தெரியும், நீங்கள் மூடிட்டு போய் சாம்பார் ஊற்றுங்க. அடிக்கிற பாலெல்லாம் நோ பால்லாம் நான் என்ன தான் பண்ணுறது? கண்டிப்பாக இவனை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் செத்துருவேன். என்னதே? இல்லை ஒன்றும் இல்லை, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேங்கி சாம்பார் ஊற்றுறீங்க. அப்போது நீங்கள் தாவணி கட்டியிருக்கிறதுனால உங்கள் இடுப்பு அப்படியே தெரியுது. இது ஏதோ வெள்ளையாக தெரியுது. ஐயோ, இடுப்பா? உங்கள் இடுப்பில் ஒரு மச்சம் வேற இருக்குது. அவங்க அப்படியே அதை பார்த்துட்டு உங்களை அப்படியே அங்கேயே பார்த்துட்ருக்கான். ஏங்க இல்லை நான் தப்பாலாம் பார்க்கலடி. என்ன தப்பாக பார்க்கல? என்ன ட்ரெஸ் டீ போட்டு வந்துருக்க? என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் காட்டிட்டு நல்லா ஆட்டிட்டு வந்து நிற்கிறத பாரு. முதல்ல போய் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு. இது சொல்கிறீங்களா? இது அப்படி தாங்க இருக்கும் சாரி கட்டினா. அப்படிதானா? எப்படி இடுப்பெல்லாம் அப்படியே தான் தெரியுமா? ஆமாம், அப்படி தான் தெரியும். ஆமாம், நீங்கள் எதுக்கு அங்கே பார்த்தீங்க? நான் எங்க அங்கே பார்த்தேன்? நான் ஒன்றும் பார்க்கல. பார்க்காமையா சொல்கிறீங்க? என்னன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டேங்கும் அவனே அறியாமல் அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அச்சோ, விற்குதா? இருங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி போய் எடுத்துகிட்டு வா. ஐயோ, சிலுக்காக இருப்பா போலியே. இந்தாங்க குடிங்க. ஸோ டேங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு, சரி நீ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? கிளம்பு. ஆமாம், நான் கிளம்புறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்கள் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம், கிளம்பு. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணும்போது, சிலுகு என்ன இது ட்ரெஸ்ஸில் பின்னாடி ஏதோ சிகப்பா? சிகப்பாவா? ஐயோ, ஏதாச்சும் கீழே எதையோ விழுந்து வந்துருச்சா என்ன? இல்லை நான் கீழே போட்டதில் எது அடிபட்டுருச்சா? என்னாச்சு? இல்லை இது அது இல்லை, இது வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, சரி நீ கிளம்பு. போயிடுறியா என்ன? இல்லை நான் வரட்டா? இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஐயோ, இதை வேற பார்த்துட்டான். இப்போ இதை எப்படி மறைக்கிறது? அந்த சைடு வேற பசங்களாம் இருப்பாங்களே. லூஸு, இப்படியே வா போகிற? என் ரூமில் ஷர்ட் இருக்கும், தச்சு எடுத்து ஹிப்பில் கட்டிக்கோ. என்ன இது, அவனே எடுத்துக்க சொல்கிறான். இல்லைங்க, பரவாயில்லையா? சரி அப்போ கிளம்பு போ. ஐயோ, தெரியாதனமா அப்படி சொல்லிட்டோம் போலையே. இப்போ எப்படி அப்படியே போகிறது? சரி, மறுபடியெல்லாம் கேட்டால் நல்லா இருக்காது, ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இருந்தா வேணா இரு, உங்கள் அண்ணனை வேணா ஃபோன் அடிச்சு வர சொல்லலாம். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணா வெளியில் பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த சாரெல்லாம் அவங்க மேலே படவும் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறீங்க. அந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் அங்கே ப்ளீடாக இருக்க இடத்துல பட்டு அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்குது. மழை வருதா? சரி உள்ளவா. ஐயோ, நனைஞ்சிட்டேன். சரிடி, அங்கேயே நிற்காத, உள்ளவா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் உள்ளே வரீங்க. அது தண்ணி பட்டு ஏதோ ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. எது? அதான் பின்னாடி போ, ரெஸ்ட் ரூம் போய் பாரு.
அப்படின்னு டாங் சொன்ன உடனே நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா நீங்கள் ஒயிட் கலர் தாவணி கட்டியிருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி போ, முதல்ல போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. உங்களால் சுத்தர முடியல, உங்களுக்கு ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. சேம் டைம் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆனதுனால டாங் டோர் கிட்ட வந்து, நடி இன்னும் என்ன பண்ணுறீங்க? அது வந்து அலரியா, லூஸு என்னாச்சு? ரொம்ப ப்ளீட் ஆகுது, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. சரி சரி விடு, பண்ண முடியும், இது இல்லாமல் அழுவாங்க. வெளில வா முதல்ல. இல்லை நான் வெளில வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அழுறத நிப்பாட்ரி, இங்கே வா, என்னோட ட்ரெஸ்ஸை தச்சு எடுத்து போட்டிக்கலாம், அழாத. நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போவேன்? ஐயோ, இந்த மாதிரிக்கு தான் முதல்ல உன்னை கிளம்புன்னேன், கேட்டியா நீன்னு? சரி வெள்ள வாடி, அதுக்குன்னு அப்படியே ஈரத்தோடவா உட்காந்துருக்க போகிற? ஜலதோஷம் பிடிச்சிக்க போகுது. எப்படி வர்றது? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் வெளில போகிறேன், நீ ரூமில் இரு சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாத. இல்லை பரவாயில்லைங்க. என்ன பரவாயில்லைங்க? நான் கீழே போகிறேன், இதோ என் ரூமில் ட்ரெஸ் இருக்குது, உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் அதை எடுத்து போட்டுக்கோ, இல்லைனாலும் ஓகே, ஏதோ பண்ணு, நான் கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே போகிறான். நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி மெதுவாக வெளியில் வரீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப குளிருது. ஐயோ, நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன் போல, எனக்கு பயமாக இருக்கே. சிலுகு, சொல்லுங்க. இந்தா உங்கள் அப்பங்க ஆள் பண்ணுறான், கதவெல்லாம் திறக்க வேணாம், நான் சைடில் தராரு. இல்லை நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. இல்லடி பரவாயில்ல, நீ இரு, நான் கீழே போகிறேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் உள்ளே வாங்க. சரி இந்தா பேசு. தேங்க்ஸ். சரி பேசு. ஹலோ அப்பா. ஒயன் பத்திரமா இரு. என்ன மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே புயல்னு வேற சொல்லிக்கிறாங்கம்மா. நீ அங்கே இருக்கியா இல்லை அப்பா வரட்டுமா? எதை புயலா? ஆமாம்மா, அப்படிதான் சொல்கிறாங்க. கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அப்படியா? இல்லைப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா. அது வந்து என்னாச்சுன்னா, இல்லை நீங்கள் வாங்க, அண்ணனை கூட்டிகிட்டு போங்க. லூஸு, உங்கள் அப்பா அப்படி இந்த மலையில் வருவார், இருக்கேன்னு சொல்லு. இல்லை எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? இதோட எப்படி போவ? லூஸு மாதிரி பண்ணிட்டுருக்காத, இடியேன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பேசு, நான் கீழே போகிறேன். இல்லை இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேவன் கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்பா இல்லை வர வேணாம்ப்பா, நான் இங்கே இருக்கேன்ப்பா. அங்கே இருக்கியாம்மா? சரிம்மா, பத்திரமா இரு, ஏதாச்சும் ஒன்றுனா கால் பண்ணுமா. அந்த பையனை பத்திரமா பார்த்துக்கோ. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காலை கட் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் வேற போச்சு. இருங்க, நான் போய் கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இல்லை இங்கே இரு, சொல்லு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் போய் இட்டு வரேன். இல்லை நான் எடுத்துகிட்டு வரேன், இருங்க. இட்டு வந்துடுவியா இல்லை நான் வரட்டா? இல்லை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. மழை ரொம்ப அதிகமாக வர்றதுனால டேங் அப்படியே ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது டேங்க்கு ஒரு வெளிச்சம் தெரியுது. அது நீங்கள் தான். அப்படியே கையில் கேண்டில்ஸோட அந்த ரூம்குள்ளே வரீங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக வெட்டாக இருக்கீங்க. ப்ளஸ் கேண்டில் லைட்டோடு பார்க்கும்போது நீங்கள் கார்ஜியஸாக இருக்கீங்க. டேங் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். நான் கேண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாங்க. இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே உங்க கிட்ட வந்து உங்கள் ஐஸை பார்க்குறான். அது ரொம்ப அழகாக இருக்குது. அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் கண்ணிலேருந்து தியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. என்ன இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சரி விடு. ஒரு மாதிரி இருக்கு, என்னால் முடியல, நான் ஸ்டாப்பாக ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா வந்து பாடு. இல்லை இதோட வேணாம். அதுக்குன்னு இப்படியே நிற்க போறியா இல்லை பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்க போறியா? சரி உட்கார், நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை நீங்கள் போகாதீங்க. ஏன்? மழை பெய்யுது, வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துப்ப? லூஸாடி நீ ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை நீங்கள் போகாதீங்க, வேணாம் ப்ளீஸ், வேணாம். அப்புறம் எப்படி நைட்டு ஃபுல்லாக இருப்ப? நான் போயிட்டு ஆமாம் வந்துடுறேன். என்ன நீ எல்லாத்தையும் நினைக்காத, ஆமாம் வந்துடுறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இரு, அதுக்குள்ளே வந்துடுவேன். இல்லை வேணாங்க. அம்மா என்ன? இல்லை என்ன கேரிங்கா? இல்லை. அப்புறம் என்ன மூட்டுரு, அதான் போகிறேன்னு சொல்கிறல்ல,
சும்மா நோய் நோயின்னு அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் அப்படியே கீழே இறங்குறான். நீங்களும் டேவாங் பின்னாடியே போகிறீங்க. ரொம்ப மழை வருது, இடி வேற இடிக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களை சொல்லிட்டு அப்புறம் நான் உட்காந்து பயந்துட்டே இருப்பேங்க. வேணாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே டேவாங் பின்னாடி வந்துட்டே இருக்கீங்க. பட் டேவாங் கண்டுக்கவே இல்லை. டக்குன்னு கார்த்தியோட பைக் சாவி எடுத்துட்டு இந்த அளவு தான் இருக்கு, இவன் வண்டியை தொடவே கூடாதுன்னு நினச்சேன். சரி உள்ளேரு, கதவை சாத்திங்க, நான் போயிட்டு வரேன். இந்தா என் ஃபோனை வச்சுக்க, நான் போனோடனே வந்துடுறேன். புரியுதா? வேணாமே அப்படிங்க உம்மால, உங்ககிட்ட பேசினா அப்போதையும் போக முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் அப்படியே அந்த கார்த்தியோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஸ்பீடாக அந்த ரெயினில் போகிறான். அப்படியே டேவாங்க பார்த்துட்டே நிற்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து தியோஸாக வருது, பிகாஸ் உங்களால் சுத்தர முடியல. ப்ளஸ் டேவாங்க உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறான்னு நினச்சி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டேவாங்க பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.